நம்ம தொடர்ந்து சில வகுப்புகளாக இந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இதை எப்படி பண்றது, இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடை பத்தி பகவான் இந்த இடத்துல சொல்றதுக்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றப்ப அர்ஜுனுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. ஞானிகள் ஆகப்பட்டவர்கள் தங்களுடன் எப்படி நடந்து கொள்வார், உலக விஷயங்களில் எப்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு ஞானியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார். அப்புறம் அந்த ஞானி ஆவதற்குண்டான வழியை கூறிக்கொன்ற போது கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்திற்கு வந்து, அப்புறம் ஞான யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வழிகள் இருக்குன்னு சொன்னோம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம்ங்கிறது சொல்றத காதால கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. மனனம் கேட்டு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அலசி பார்த்து அதில் வரக்கூடிய சந்தேகங்களை கேள்விகள் மூலியமாக கேட்டு குருவிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்வது. சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு குரு மூலியமாக படிப்பதுதான் சிறந்த வழி. அப்ப அந்த குரு சொல்றத நல்லா கேட்டு அதை மனசுல பதிய வச்சுக்கணும். அப்ப கேட்கணும். கேட்கும் போது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது கேட்ட விஷயம் மனசுல பதியணும். இல்லைன்னா அது வெறும் சப்தமாக போய்விடும். ஏதோ சொன்னாருப்பா என்னமோ அப்படின்ட்டு. மூணாவதாக மனசுல பதிஞ்ச விஷயம் நாம திருப்பி அலசி பார்க்கணும். நான் உங்கள்கிட்டயும் அதான் சொல்லுவேன். இந்த பகவத்கீதை கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இதுல நாம கேட்டு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், அதை பத்தி திருப்பி திருப்பி அலசி பார்க்கும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா சாஸ்திரமாகப்பட்டது அப்படிப்பட்ட விஷயம். எந்த ஒரு அறிவுமே அப்படிதான். அது விஞ்ஞானமாக இருக்கட்டும், பூகோளமாக இருக்கட்டும், சரித்திரமாக இருக்கட்டும், கணக்காக இருக்கட்டும், எந்த ஒரு அறிவுமே அப்படிதான். புதிதாக நாம பெறும்பொழுது சொல்லும்பொழுது அதை கேட்கறதுக்கு நமக்கு ஆஹா சூப்பரா இருக்கேன், நல்லா புரியுற மாதிரி இருக்கேன்னு தோணும். அப்புறம் அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு அதுல வரும். அந்த சந்தேகங்களை நாம உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ங்கிறது நாம் என்ன அறிவை பெற்றோமோ அந்த அறிவு நம் வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இப்படி நடக்கிற போதுதான் ஒரு ஞானி என்பவன் உருவாகிறான். இதுதான் அடிப்படை விஷயம். ஞானி உருவாகிறான். இதன் இப்ப இதுல முதல் ஸ்டெப் என்னது? சிரவணம். இந்த சிரவணம் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா மனசு அதுல குவிந்திருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும். மனசு இங்கேயும் அலைப்பாயிருது. அவர் ஏதோ குரு சொல்லிட்டு இருக்கார், சிரவணத்தை ஏதோ சொல்லிட்டு இருக்கார், சாஸ்திரத்தை பத்தி சொல்றார், உபனிஷத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார், வேதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். அந்த நேரத்துல மனசு இங்கேயும் அலைப்பாயும் போது என்ன ஆகும்னா அது வெறும் சப்தமாக தான் நம்ம காதுக்குள்ள போகுமே ஒழிய விஷயமாக உள்ள போகாது. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு மருந்தாக விளங்கக்கூடியது உபனிஷத் அல்லது இந்த ஞான யோகம். அந்த ஞான யோகத்தோடு சேர்ந்து ஒரு பத்தியம் இருக்க வேண்டும். அந்த பத்தியம் என்பதுதான் இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. அதுதான் நம்ம கொஞ்சம் வகுப்புல பார்த்துட்டோம். இதை நம்ம உயர்ந்த நிலையில் இருந்து பார்த்தோம். பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு அந்த சிரவணம், மனனம் எல்லாம் நடக்கணும். அதுக்கு இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு தேவை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம எது செஞ்சாலுமே அதுல ஒரு போக்கஸ்டா செய்யும் பொழுதுதான் அந்த செய்யக்கூடிய விஷயம் சிறப்பாக செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட சராசரி வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கூட இந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு தேவை. அப்போ பகவத்கீதையில பகவான் சொல்லக்கூடியது வந்து பத்தியமாக
ஞான யோகம் என்கின்ற பிரம்ம ஞானம் என்கின்ற மருந்தை எடுத்துக்கொண்டு துன்பம் என்கின்ற பிறவி கடலிலே நீந்துவதற்கு படகாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அடைந்து, ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு போன்றவைகள் தேவை. சராசரி வாழ்க்கையில கூட நமக்கு இது கண்டிப்பாக தேவைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இல்லாம நம்ம எதை செஞ்சாலும் அதை ஒழுங்கா செய்ய முடியாது. அப்போ அது என்ன பலனை தருமோ அந்த பலன் நமக்கு கிடைக்காது. அப்ப ரெண்டு இடத்துலயுமே இது பொருந்தும். நம்முடைய லௌகீக வாழ்க்கைக்கும் இது பொருந்தும், மோட்சத்தை அடைவதற்கும் இது பொருந்தும். ஆனா பகவத்கீதையில பகவான் சொல்லுவது எதற்காக? மோட்சத்தை பெறுவதற்காக. அதுக்காக நிறைய ஸ்லோகங்களை எல்லாம் பார்த்தோம். மனக்கட்டுப்பாடு இருப்பவன் எப்படி இருப்பான், மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் எப்படி இருப்பான், எப்படி அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். போன வகுப்புல நம்ம 67, 68 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்திரியங்கள் சலிக்கையிலே ஒருவனுடைய மனமும் அவற்றை பின்பற்றி செல்லும் ஆயின் அம்மனம் கடலில் தோணியை காற்று மோதுவது போல் அறிவை மோதுகிறதுன்னு சொன்ன. அப்போ அந்த இந்திரியம் நம் கட்டுப்பாடுக்குள்ள இல்லைன்னா அது மனதையும் இழுத்துக்கிட்டு போறது. அது எதுக்கு சமானம் சொன்ன? கடல்ல போயிட்டு இருக்கக்கூடிய கப்பல் அல்லது தோணி அதன் மீது பலமாக காத்தடிக்கின்ற போது அந்த கப்பல் நிலை கொள்ளாமல் எப்படி அதை போய் சேர வேண்டிய வழியில் போகாமல் காத்தடிக்கிற திசையில போகுமோ அல்லது கவுந்து விடுமோ அது போல அப்படின்னு சொன்ன. காற்றை நாம் மனமாகவும் கப்பலை ஞானமாகவும், கடல் நம் இந்த சம்சார சாகரம் சொல்றோம் இல்லையா, அந்த கடல் பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்தான் பகவான் சொன்னார். ஏன்னா பிறந்துட்டோம் அப்படின்னா துன்பம் இன்பம்ங்கிற கடல்ல நாம மூழ்கிடும், தத்தளிக்கும். இலானடி சேராதார் அப்படின்னு சொன்ன அதுக்காக கடல். அப்புறம் துடுப்பு, நங்கூரம், ஊழி எந்திரம் என்பது இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு போன்ற விஷயங்களுக்கு உண்டான வழிமுறைகள். அப்போ இந்த ஞானம் பெற்றால்தான் அந்த துன்ப கடலில் இருந்து நாம் மீள முடியும். வெளியே காற்று அடிக்கத்தான் செய்யும். அந்த மனம் வெளி விஷயங்களில் சஞ்சலப்படுகின்ற பொழுது தோணி ஆடுகிறது. எப்படி அந்த நங்கூரம் கட்டுப்பாடு இல்லைன்னா கப்பல் ஆடுமா மாதிரி. அப்ப அதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உதாரணத்தோட சொன்னார். 68வது ஸ்லோகத்துல ஆதலால் பெருந்தோளாய் யாங்கனும் விஷயங்களில் இருந்தும் இந்திரியங்களை கட்ட வல்லான் எவனோ அவன் அறிவை நிலை கொண்டது அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நாம திருப்பி இந்த நிலை கொண்ட அறிவுங்கிறத மறுபடியும் பார்த்துக்கிட்டு தான் வரும். மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவன் அறிவை நிலை கொண்டது என்றால் அவன் நிலை கொண்ட அறிவை பெற்றவன் ஆகிறான் அர்த்தம். ஏதோ அவனோட அறிவு நிலை கொண்டு விட்டது அப்படிங்கிறது இல்லை, நிலை கொண்ட அறிவை பெற்றவன் ஆகிறான். நிலை கொண்ட அறிவுனா என்ன? மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. ரொம்ப இது நம்ம நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். அந்த அறிவுக்கு இனிமேல் ஒரு கரெக்ஷன் கிடையாது, இனிமேல் அதுக்கு ஒரு சேஞ்ச் கிடையாது. எந்த காலத்திலும் அதுக்கு மாற்றம் என்பது தேவைப்படாது. எந்த காலத்திற்கும் அந்த அறிவு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் நிலை கொண்ட அறிவு. பாக்கி எந்த அறிவு எடுத்தாலுமே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்ங்கிறது மாறிக்கிட்டே வருது. ஒரு காலத்துல விஞ்ஞானத்துல இது சரின்னு சொன்னது வேறொரு காலத்தில் அது சரியல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு புது தியரி வருது. இல்லைன்னா அந்த வந்த தியரியே டெவலப் பண்ணி இன்னொரு தியரி வருது. அப்போ சரின்னு சொல்லி ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறாரு, அது தப்புன்னு சொல்லி புதுசா ஒன்றத்தை கண்டுபிடிச்சு அவரும் நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ். அப்போ இந்த பிரம்ம ஞானம்ங்கிறது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அதை இனி அதுல ட்வீக் பண்ணணும், அது ஏதோ கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பிரம்ம ஞானத்துக்கு கிடையவே கிடையாது. அதனாலதான் அது நிலை கொண்ட அறிவு. காலத்திற்கேற்றால் போல் மாறுவதும் கிடையாது, மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இந்த பிரம்ம ஞானம் யாருக்கு பொருந்தும்னா தகுதி வெரி சிம்பிள். அந்த தகுதி என்னன்னா கர்மயோகத்தை செய்து கர்மயோகியாக மாறி வர வேண்டும். யார் கர்மயோகத்தை செய்ய வேண்டும்? அதற்கு ஜாதி மத பேதம் எல்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் அவர்கள் செய்கின்ற கர்மத்தை யோகமாக செய்யலாம்.
அப்போ நாம சொல்லக்கூடிய இந்த வேதாந்த அறிவாகப்பட்டது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. அதற்கு ஜாதி மதம் அல்லது ஆண் பெண் என்ற வேற்றுமையோ, சிறியவர் பெரியவர் என்கின்ற பாகுபாடோ, ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடோ எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய, அதாவது அது நிலை கொண்ட அறிவுன்னு சொல்றோம். அப்படிப்பட்டவன் இந்த விஷயங்களில் இருந்து இந்திரியங்களை யாரால் கட்டுப்படுத்த முடியுமோ அவன் பெறுகின்ற அறிவே நிலையான அறிவு என்று சொல்லும்போது அவனால் மட்டும்தான் அந்த நிலை கொண்ட அறிவை பெற முடியும்ன்றது சொல்லி. அப்புறம் 69வது ஸ்லோகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை பார்த்துட்டு அப்படியே விட்டோம். நாம என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் இரவாகிய நேரத்தில் தன்னை கட்டிய முனி விழித்திருக்கின்றான். இந்திரியங்களை கட்ட வல்லான் எவனோ மன்னிக்கிறான் விழித்திருக்கிறான். மற்ற உயிர்கள் விழித்திருக்கும் நேரம் எதுவோ அதுவே முனிக்கு இரவு அப்படின்னு சொன்ன ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இரவு பகல் இதுக்குண்டான விளக்கத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். பொதுவாக நாம் பார்க்கக்கூடியது இரவு பகல். பகலை நம்ம எல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலை செய்வோம், இரவுல நம்ம படுத்துட்டு தூங்குவோம். இது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயத்தை எதுக்கு இங்க பகவான் சொல்லணும்? ஏன் இந்த முனி நைட் வாட்ச்மேனா அவர் ஏன் ராத்திரி முழிச்சுட்டு இருக்கணும்? எல்லாரும் தூங்குற நேரத்தில் அவர் ஏன் முழிச்சுட்டு இருக்கணும்? எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அவர் ஏன் தூங்கணும்? அப்படின்றப்போ அந்த இரவு பகல்ங்கிறத இருள் ஒளி அப்படிங்கிற அர்த்தத்தோட பார்த்தோம் போன வகுப்புல. இருள் என்பது அறியாமைக்கும், ஒளி என்பது அறிவை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. பொதுவாக he enlightened me அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். நீ எனக்கு விளக்கேற்றி வச்சவர் அப்படின்னா ஒளி தந்தவர் அப்படின்னா என்னன்னா அறிவை தந்தவர். எந்த அறிவை தந்தவர்? எந்த அறிவு உன்னுடைய சகல விதமான துன்பத்திற்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை தருகின்றதோ அந்த அறிவுக்குத்தான் ஒளி இருக்கிறது. பாக்கியெல்லாம் சீரியல் பல்பு மாதிரி. சீரியல் பல்பு பார்த்திருக்கல? அப்படி மினுக்கு மினுக்கு அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கும், அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். பாக்கி எல்லா அறிவுமே இந்த சீரியல் பல்பு மாதிரி ஒரு காலத்துல உனக்கு உதவுற மாதிரி இருக்கும். அது அது எதுக்கு உனக்கு உதவித்தோ அந்த விஷயமே பிறகு உனக்கு துன்பத்தை தரும். இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதாவது நம்ம பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறோம், எம்பிஏன்றோம், பிஹெச்டி பண்றோம், என்னெல்லாமோ படிக்கிறோம். இது பத்தாது, இந்தியாவில் படிச்சா பத்தாது, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொல்லி வெளிநாட்டில எல்லாம் போய் படிக்கிறோம். எதுக்காகன்னா பணம் சம்பாதிக்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ அறிவை வளர்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறது இல்லை. சார் எனக்கு அறிவு வளரணும் சார். சரி, அறிவு நன்னா வளர்ந்துருது, ஏன் இந்த அறிவு வளரணும்? அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா அவன் எங்கேயோ ஒரு டீச்சிங்கையோ போக போறான், இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில போய் சேர போறான், ஏதோ ஒரு வேலையில போய் சேர்ந்து பணத்தை சம்பாதிக்க போறான். அப்படி அவன் அடைந்த அறிவு அவனுக்கு ஒரு நல்ல வேலையை சம்பாதிச்சு கொடுக்குது, நல்ல சம்பளத்தையும் அவனுக்கு ஏற்பாடு பண்ணுது. அவன் படிச்சு நல்லா வந்தான் பாத்தீங்களா, நல்லா படிச்சு வந்தான் பாருங்க, அவளை பெரிய படிப்பெல்லாம், அதுக்கெல்லாம் கண்டிப்பா அவனுக்கு வாழ்த்துக்கள் இருக்கிறது, அந்த மரியாதை இருக்கிறது. ஆனால் அவனுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக பாராட்டி இருக்கிறது, அவன் அடைந்த அந்த வெற்றிக்கும் பாராட்டி இருக்கிறது. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அறிவு அந்த சீரியல் பல்பு மாதிரி தான் மினுக்கு மினுக்குன்னு அப்படி நல்ல பலனை தரும், அப்படி குடுக்குன்னு காலம் அறிவு இருட்டாடு, மறுபடியும் பலனை தரும், மறுபடியும். நாம பார்த்துட்டு இருப்போமா இல்லையா வாழ்க்கையில? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பணத்தை வச்சு நாம என்னெல்லாம் பண்றோமோ அது ஆரம்ப காலத்துல நமக்கு ஒரு இன்பத்தை தர்றது, பிறகு அந்த பொருளே நமக்கு ஒரு தலைவலியாக மாறிடுது. நல்லா யோசிச்சு, கரெக்டா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட பணம் நிறைய வாங்க வாங்க இன்னும் பொருளை நிறைய சேர்க்கிறோம், இல்லைன்னா இன்னும் காஸ்ட்லி பொருளை வாங்க. ஒரு சைக்கிளை மெயின்டைன் பண்றது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் ஒரு சைக்கிள், இல்லைன்னா ஒரு 150 ரூபாய் இருந்தால் ஒரு சைக்கிளை ஓவரால் பண்ணிடலாம், சர்வீஸ் பண்ணிடலாம். ஒரு மோட்டார் பைக் வாங்கினா 2000 ரூபாய் செலவழிக்கணும், 3000 ரூபாய் செலவழிக்கணும், அதுக்கு பெட்ரோல் செலவு.
அப்புறம் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த பார்ட்ஸ் அது 1000, 2000, 500, 700 போகும். சைக்கிளில் பாருங்க, ஒரு பிரேக் பீஸ் போயிருக்க ஒரு 40-50 ரூபா இருக்கும். டயர் போயிருந்தா டயர் டியூப் எல்லாம் சேர்த்தனா ஒரு 150-300 ரூபாய்க்குள்ள இருக்கும். இதே ஒரு மோட்டார் பைக்கில் டயர் என்பது போயிடுச்சுன்னா அது 2000 ரூபாய் கிட்ட. இதே நீங்க காரை வாங்குங்க, அதுக்கு சர்வீஸே 6000, 7000, 8000, 10,000 டிபெண்டிங் அப்பான் த கார் யூ ஓன். அப்புறம் அது பெட்ரோல் நிறைய அதுக்கு செலவழிக்கணும். So anything that you buy is going to keep on incurring expense for you. It is going to keep on demanding maintenance. யூட்டிலிட்டி சார்ஜ் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? நீ மோட்டார் பைக்கை யூஸ் பண்ண யூட்டிலிட்டி சார்ஜ் வாங்கிக்கிட்டே இருக்கு. என்ன பெட்ரோல் நிரப்பு யூட்டிலிட்டி சார்ஜ் அதுதான். காரை வாங்க யூட்டிலிட்டி சார்ஜ் அதுதான். நாளைக்கு அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு மேக் யூ ஸ்பெண்ட் மணி. எது வேணா எடுத்துங்க. ஆத்துல ஒரு டிவி எடுத்துங்கோ, வாஷிங் மிஷின் எடுத்துங்கோ, ஏசி எடுத்துங்கோ, எந்த விஷயம் வேணா எடுத்துங்கோ. பணம் நிறைய இருக்க நம்ம ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை வாங்குறோம். அந்த விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்குன்னா முதல்ல மென்டல் பீஸ் போச்சு. ஒரு மென்டல் பீஸ் போயிடுது. அந்த பொருளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்ட்டு இவ்வளோ ரூபா கொடுத்து நான் ஆசையா வாங்கினேன்னு அதுக்கு இப்படி ஆயிப்போச்சேன்ட்டு. ரெண்டாவது அதுக்கு ரிப்பேர் பண்ணணும்னு கொண்டு போனோம் அப்படின்னா அது இன்னும் அது அடுத்த ஷாக்கை கொடுக்குது. அப்போ நாம் பெறுகின்ற இந்த அறிவு நமக்கு தரக்கூடிய சுகமாகப்பட்டது ஒரு கூடவே துன்பம்ங்கிற பேக்கேஜோட தான் வர்றது. கண்டிப்பா அதை மறுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை அனுபவத்தை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். The more you own, the more you are inviting trouble. Very simple. சைக்கிள்ல போறோம், ஹாயா போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒருவேளை காத்து போச்சுனோட தள்ளிட்டு போயிடும் ஜம்முன்னு, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது எங்க பஞ்சர் ஷாப் வருதோ காத்தடிக்கலாமோ அது வரைக்கும் நோகாம தள்ளிட்டு போயிடும் சைக்கிளை. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம எது சுகம் சொல்லி தேடி போறோமோ அது கூடவே அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஈக்குவலான ப்ராப்ளத்தை கொண்டு வரும். நடந்து போறவனுக்கு பாருங்க அந்த பிரச்சனையே கிடையாது. டயர் பஞ்சர் ஆகுமா, அது ஆகுமா, அது கீழே தடிக்க விழுது, அதெல்லாம் வேற விஷயம். அதுக்குள்ள எல்லாம் போல ரொம்ப நார்மல் சிச்சுவேஷனை பத்தி பேசுறேன். அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அவன் நடக்க அவனுக்கு உடம்பு இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். பெனிஃபிட் அங்க வருது. அவனுக்கு நடக்கிறவனுக்கு பெனிஃபிட் தான், சைக்கிள்ல போறவனுக்கும் பெனிஃபிட். மோட்டார் பைக்கு, கார். நான் இது ஒரு விஷயத்தை நான் எக்ஸாம்பிளா எடுத்து உங்களுக்கு சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. அது கோயில போய் கதா காலக்ஷேபங்களுங்கோ பெனிஃபிட். ஆத்துல உட்காந்து டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கோ, நல்லா யோசிச்சு பாருங்க பெனிஃபிட் இருக்கான்ட்டு. சார் அதுவும் கேட்குறேன், ஒருத்தர் சொல்றதை கேட்குறேன், இதுவும் டிவியில் ஒரு ஏதோ நடக்குது அதை கேட்குறேன் பார்க்குறேன் அதானே அப்படின்னா வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோஃபாவில் உட்காந்து பார்க்கணும், சும்மா பார்க்கக்கூடாது, ஏதாவது நொறுக்கிண்டேஸாக பார்க்கணும். இட் இன்வைட்ஸ் யூ மோர் ஹெல்த் ப்ராப்ளம். நீ கதா காலட்சேபத்துக்கு போனோம் அப்படின்னா தரையில் உட்காரணும். இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு அங்கேயும் சேர்லாம் போடுறேன், தரையில் உட்காரணும். இந்த மாதிரி நொறுக்கு தீனி எல்லாம் தின்ன முடியாது. அப்ப என்ன ஆகும், நல்ல ஒரு விஷயம் காதில் போய் விழுறது, அது மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த பிரம்ம ஞானம் என்பது ஒன்றுதான் அணையா விளக்கு, என்றும் ஒளி தந்து கொண்டே இருக்கும். அது அணையறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாக்கி எல்லா அறிவும் எப்படின்னா சீரியல் பல்பு மாதிரி எரியும் அணையும், எரியும் அணையும், எரியும் அணையும், எரியும் அணையும். அந்த அறிவு என்னன்னா தன்னை கட்டிய அறிவுன்னா, தன்னைன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்ப்போம். நான் என்பது நாம் இந்த உடலையும் மனதையும் வைத்து அடையாளம் சொல்லுகின்றோம். தன்னை கட்டியவன்னா யாருன்னா இந்த உடலையும் மனதையும் கட்டி பொடுத்தி போட்டான் இடத்துல, ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டான். நான் இந்த உடலும் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல. டெய்லி இதை தியானம் பண்ணும். காலையில எழுந்த உடனே ஒரு 10-20 வாட்டியா சொல்லுங்க, நான் இந்த உடலும் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல. ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10-20 உங்க சௌகரியம் போல, நான் இந்த உடலும் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல. The more you become conscious of this fact, இது திருப்பி இந்த விஷயத்தை சொல்ல என்ன ஆகும்,
மெல்ல மெல்ல நமக்குள்ள ஒரு அறிவு வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம படக்கூடிய அவசியம் எல்லாமே இந்த உடலை வச்சு மனசை வச்சு. அப்ப இந்த ஞானி யாருன்னா இந்த உடலையும் மனதையும் கட்டி போட்டவன். கட்டி போட்டவன் என்னன்னா அதை கட்டி போட்டவன் தூக்கி போட்டான். அவனால எப்படி அதை போட முடிஞ்சதுன்னா அந்த பிரம்ம ஞானத்தை பெற்றவுடன் அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, துவைதம்ங்கிறது இல்ல, அத்வைதம் அதுதான் உண்மை. இருமைங்கிறது கிடையாது, ஒன்றுதான். அந்த ஒன்று என்பது ஆத்மா, எல்லாமே ஆத்மா என்ற அறிவை பெற்று விட்டான். அப்ப இந்த உடலுக்கும் மனதும் அழியக்கூடியது, அழியாமல் என்றும் நிலையாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா தான். அந்த அறிவு அவனுக்கு வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா இந்த உடலையும் விட்டுட்டான், மனசையும் விட்டுட்டான். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அடைந்து விட்டான். அவன் அந்த ஞானத்தை அடைந்ததனால் மற்றவர்கள் என்னன்னா இந்த துவைதத்துல விழுந்து அவஸ்தைப்பட்டு இருக்கான், அந்த இருள சுத்தின்னு இருக்கான். அப்ப அவெல்லாம் இந்த இருள சுத்தி அவஸ்தைப்பட்டு இருக்கும் போது இவன் இந்த அத்வைதம் என்கின்ற பிரம்ம ஞானத்தின் ஒளியால் அவனுக்கு பகலாக இருக்கிறது, என்றும் ஒளியாகவே இருக்கிறது. அப்ப மத்தவாலாம் இந்த துன்ப கடல் அப்படிங்கிற அந்த அறியாமைங்கிற இருள்ல, என்ன அறியாமைன்னா என்னது, அத்வைதம் தான், துவைதம் தான் உண்மைன்னு சொல்லி அவ சுத்தின்னு இருக்கா பாருங்க, அந்த இருமைதான். இன்பம் துன்பம், நீ நான், உன்னுடையது என்னுடையது, அது இது, இப்படி கடவுளை நம்புறா கூட அது கடவுள் நான், எல்லாமே அந்த துவைதத்துல வந்துடும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா பக்திங்கிற துவைதத்துக்குள்ள நுழைஞ்சவன் மெல்ல 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 அந்த அத்வைதத்துக்கு வந்து சேர்ந்துருவான். அந்த பக்தி அவனை அங்க கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா எந்த ட்ரெயின்ல ஏறு அந்த ட்ரெயின் எந்த டெஸ்டினேஷன் போறது அங்க போய் சேர்ந்துருவேன். அப்படி இந்த பக்திங்கிறது அப்படி ஒரு ட்ரெயின், இட் இஸ், அதனுடைய டெஸ்டினேஷன் என்னன்னா மோட்சம். ஆனா என்னன்னா அது பேசஞ்சர் ட்ரெயின், மெல்லதான் போகும். நதிங் ராங், மெல்ல போட்டுமே. ஆனா அந்த ட்ரெயின்ல ஏறிட்டோமோ இல்லையோ, அப்ப எங்க போய் இறங்க போறோம், மோட்சம்ங்கிற இடத்துல. அந்த இடத்துலயும் ஒரு துவைதம் இருக்கு, நான் கடவுள், இறைவா என்னை காப்பாற்றுங்கிறோம். அப்ப யாரோ ஒருத்தர் என்னை காப்பாற்ற போற, அப்ப நான் ஒருத்தருக்கு இறைவன் ஒருத்தர் இருக்கான். அந்த துவைதம் பரவாயில்ல, ஏன்னா அது ஆரம்ப நிலை. ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கிட்டு ஏறினதுக்கு சமானம். பாக்கி எல்லாம் இருக்கு பார்த்தல, இந்த இன்பம் துன்பம், அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்காக மனிதன் செய்யக்கூடிய முயற்சிகள். அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடியவன், அவனுக்கு இருள், அவன் வாழ்க்கையே இருள். அந்த இருள் நேரம், அப்ப மற்றவர்கள் உறங்குகின்ற நேரம், அத மற்றவங்களுக்கெல்லாம் இரவுன்ற நேரத்துல ஞானிக்கு பகல். ஞானிக்கு பகல் எப்படின்னா மற்றவங்க எல்லாம் இந்த துவைதத்துல கடந்து அவஸ்தைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த துவைதம்ங்கிறது என்னது, இருள், அறியாமை, அறியாமை என்கின்ற இருள். அந்த இருளில் அவர்கள் கடந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஞானியோட நிலை என்னன்னா அவன் அத்வைதம் பிரம்ம ஞானத்தை பெற்று அத்வைத நிலைக்கு போனவன். அவன் அந்த ஒளியை பெற்று விட்டான். ஞான ஒளின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞான ஒளியை பெற்று விட்டதனால் அவனுக்கு பகல் வெளிச்சமா இருக்கு. அப்ப ஒண்ணு புரிஞ்சு போச்சோ, மற்றவர்கள் உறங்குகின்ற நேரத்தில் ஞானி விழித்திருக்கின்றான் அப்படின்னு சொன்னது. முனியாகப்பட்டவன், முனினா யாரு, முற்றும் துறந்தவன். இது புரிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும். ஸ்டெப் 1. அப்போ மற்றவர்கள் உறங்குகின்ற இந்த உறக்கம்னா இரவு, இரவுன்னா இருட்டு, இருட்டுன்னா அறியாமை. என்ன அறியாமை, துவைதம், இன்பம் துன்பம். அதுல அவன் இருக்கா, எல்லாமே இன்பம் தரும் இன்பம் தரும்ன்ற இதுக்குள்ள போயிட்டு இருக்க. அப்புறம் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. ஞானி முனியாகப்பட்டவன், முற்றும் துறந்த அவனாகப்பட்டவன், இந்த ஞானம் என்கின்ற ஒளியில் அவனுக்கு அது பகலாக இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் வாக்கியத்திற்குண்டான. மற்ற உயிர்கள் விழித்திருக்கும் நேரம் எதுவோ அதுவே முனிக்கு இரவு. அப்ப இதை அப்படியே மாத்திட்டார். மத்தவாள்லாம் எந்த விஷயத்துல விழிச்சுட்டு இருக்கா, மத்தவாள்லாம் எந்த விஷயத்துல விழிச்சுட்டு இருக்கா,
துவைதம்ங்கிற விஷயத்துல விழிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அதுதான் உண்மை, அவளுக்கு அதுதான் பகல், அவளுக்கு அதுதான் உண்மை. அப்ப அவள் அந்த துவைதம்ங்கிற விஷயத்துல அது உண்மை நினைச்சு அதுல விழிச்சுட்டு இருக்கா பாருங்க. அப்படி அவள் அந்த துவைதம்ங்கிற அறியாமையில விழிச்சுட்டு இருக்கும்போது அது உண்மைன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. பகவானுடைய முதல் கூற்று பிரகாரம் முதல் வியாக்கியத்துல என்ன சொல்றாரு? அது அறியாமை என்கின்ற இருள் துவைதம், அத்வைதம் என்பது ஞானம் என்கின்ற வெளிச்சம். அப்ப ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல முனி விழித்திருக்கிறான் என்றால், மற்றவர்கள் எல்லாம் இந்த அறியாமை என்கின்ற இருளில் தவிக்கின்ற நேரத்தில் முனியாகப்பட்டவன் பிரம்ம ஞானம் என்கின்ற ஒளியில் விழித்திருக்கிறான். அது அப்படியே தலைகீழா பகவான் 2வது வரியில சொல்றார். என்னன்னா, மற்ற உயிர்கள் விழித்திருக்கின்ற நேரத்தில், மற்ற உயிர்கள் விழித்திருக்கிற நேரம்னா என்னதுன்னா, மத்தவாளுக்கு அவன் வச்சுட்டு இருக்கிற அறிவு சிறந்த அறிவு நினைச்சுட்டு இருக்கான். புரியுறதோ? மத்தவாள்லாம், அதாவது மத்தவானா நம்மள மாதிரி இருக்கிறோம்னு வச்சுக்கோளேன். நாம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த துவைதம் தான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை, இருக்கு இல்லைங்கிறது தான் வாழ்க்கை. அப்போ மத்தவாளுக்கு அவளாமே நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த துவைதம், இந்த லௌகீக வாழ்க்கை, இந்த சுகம், இந்த உலகமே இன்பமயம் அப்படி நாம அதை பகலா நினைச்சுட்டு இருக்கோம். பகலா நினைச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. யாரு சொன்னது இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இல்லைன்னு? எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு பிறந்திருக்கும்? நீ கடவுள் கடவுள் சொல்றியா? உன் கடவுள் எதுக்குப்பா இதெல்லாம் படைச்சாரு? மதுவை எதற்கு படைத்தார்? மாதுவை எதற்கு படைத்தார்? தங்கத்தை எதற்கு படைத்தார்? வைரம் வைடூரியங்களை எதற்கு படைச்சாரு? எல்லாத்தையுமே எதுக்கு படைச்சாரு? பழங்களை எதற்கு படைத்தார்? அதுல இருந்து பழரசத்தை எடுத்து குடிச்சிட்டு போதையில எல்லாம் அவன் தானே படைச்சான். அப்ப அவன் எதுக்காக படைச்சான்? அனுபவிக்கிறதுக்காக. இப்படி அவனுடைய அறியாமையை அவன் உண்மை என்று நினைத்து கொண்டு, அவன் பெரிய அறிவை உடையவனாக நினைத்துக் கொண்டு அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த மாயா என்கின்ற நிலையில் இருந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுதான் சரியான அறிவு என்று இந்த அஞ்ஞானிகள், அவெல்லாம் விழித்திருக்கிற நேரத்துல இந்த முனி என்ன பண்றான்? அவனுக்கு இரவு என்னன்னா, இனி அவனுக்கு அது இரவா தெரியும். அவனுக்கு இரவுன்னா என்னது? முனிக்கு இரவு இல்லை, மற்றவனுக்கு அது பைத்தியக்காரத்தனமா தெரியும். முனிக்கு இரவுனா முனிக்கு இரவே கிடையாது, அவன் ஒளியிலேயே இருக்கான், பிரம்ம ஞானத்தை பெற்று விட்டான். முதல்ல ஒரு உண்மையை சொன்னவர் 2வது வரியில் என்ன சொல்றாரு? இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அறியாமையே அவர்கள் எப்படி உண்மை என்று நினைத்து கொண்டு மடத்தனமாக வாழ்கிறார்கள் 2வது வரியில சொல்ற. முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் என்ன வித்தியாசம்? முதல் வரியில ஒரு ட்ரூத்தை சொல்லிட்டேன். என்னன்னா, துவைதத்தில் வாழக்கூடியவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமை என்பது இருள். அத்வைதத்தை உணர்ந்தவன், முற்றிலும் துறந்தவன், ஞானியாகப்பட்டவன், அவன் அந்த ஒளியை அடைந்தவன், அவனுக்கு அது பகல், அது உண்மை. 2வது வரியில் என்ன சொல்றார்? மற்ற உயிர்கள் விழித்திருக்கும் நேரம் எதுவோ அதுவே முனிக்கு இரவு. அப்படின்னா மற்றவெல்லாம் இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவெல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கைன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் தான் உண்மை. அதை அனுபவிப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் அதை அனுபவிக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு நினைச்சு நாம நம்மளையே என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பெரிய அறிவு இருக்கிறவாள நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த அஞ்ஞானிகளுக்கு அவன் எதை வெளிச்சம் நினைச்சுட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட விஷயமானது முனிக்கு இரவு. அவன் என்னது? அந்த அறியாமை, அவனுக்கு அது என்னவா தெரியுது? அது அறியாமை, அது இருள். அப்ப நாம எதை அறிவு நினைச்சு பிரகாசமா நான் நல்ல அறிவோட இருக்கேன்பா அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோமோ
முனியை பொறுத்த வரைக்கும் அது என்னது? அறியாமை என்கின்ற இரவு. முனி அதை எப்படி பார்க்கிறான்? அதை இரவாக பார்க்கிறான். முனி அதை இரவாக பார்க்கிறான். ஐயோ, இவெல்லாம் இப்படி அறியாமையில அவஸ்தைப்பட்டு இருக்காளே, இந்த இருள்ல மூழ்கி அந்த பிரம்ம ஞானத்தை அடையப்படாதா? இவா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கப்படாதா? அந்த மாறாத ஆனந்த நிலையில வாழலாமே, அதை புரிஞ்சுக்காம இப்படி இருக்காளேன்னு சொல்லி முனி அதை இருளாக பார்க்கிறான். ஆனால் உண்மையிலே அந்த இருளில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் நாம் அந்த இருளை எப்படி பார்க்கிறோம் என்றால் அதை வெளிச்சம் நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவு தான் சரியான அறிவு. ஏன்னா நம்மெல்லாம் நிறைய நேரத்தில் லாஜிக் பேசுவோம். ஏன்னா ஒரு பொருளை தேடி போய் வாங்குகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணுங்க, என்னன்னா இதை நம்ம வீட்டில் வச்சாதாங்க நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்குங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? நான் சந்தோஷமா இருப்பேன். எதுவுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏங்க, எனக்கு இந்த புடவை கட்டிக்கிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த புடவை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? அந்த புடவை கட்டிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆம்பளையா இருந்தா என்ன சொல்லுவான்? அந்த டிவி வாங்கி நம்ம வீட்டில் வச்சானா சூப்பரா இருக்காது? சூப்பரா இருக்குன்னா அவனுடைய அர்த்தம் என்ன? சந்தோஷம். அப்போ ஒரு பொருளையும் நாம் தேடி போகின்றோமே, அந்த தேடி போகின்ற பொழுதே நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு என்னன்னா, இது கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி, இது கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி, இது கிடைக்காவிட்டால் எனக்கு துன்பம். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதுலதான் இன்பம் இருக்கு, அதுதான் கரெக்ட், அதனால அதை தேடி போயிட்டு இருக்கோம். எதையாவது நம்ம வேண்டாம்னு சொல்றோமா பாருங்க. சுகர் இருக்கும் உடம்புல, நான் வீட்டுல டப்பால சொல்லல, உடம்புல சுகர் இருக்கும். ஆனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போனான்னா என்ன சாப்பாடு போடுறான்னு நல்லா பார்ப்போம். என்னெல்லாம் இருக்கு இப்பெல்லாம் கல்யாண ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி மெனு கார்டு வச்சுடுறேன், ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுறேன். முன்னெல்லாம் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கும் இன்றைய சாப்பாடு அப்படின்னு போட்டு என்னெல்லாம் இருக்குன்ட்டு. இப்போ அதுவே கல்யாணத்துலயும் வந்துடுறது. அழகா அதை டெக்கரேட் பண்ணி ஒரு போட்டு வச்சிடறோம். அதான் அவர் படிக்கிறாரு, இது இருக்கு அது இருக்கு. அடடா, இந்த பாயசம் தானா, அந்த பாயசமா இருந்தா நல்லா இருக்குமே. இவருக்கோ உடம்புல ஏற்கனவே பாயசத்துக்கு போடுற அளவுக்கு சுகர் வச்சுட்டு இருக்க. ஆனாலும் அங்க போனாலும் அதை அப்ப என்னன்னா, இவராவே மனசுல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவர் மனசு எங்க போகுது? அந்த கல்யாணத்துல போய் சூப்பரா சாப்பிட்டாதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. அப்ப அதுதான் அவருக்கு இன்பமாக தெரிகிறது. நாம நல்லா யோசிக்கணுங்க. நமக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யவே மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிற ஒண்ணுங்க. ஒரு கோணத்தில் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கோணத்தில் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறது ரெண்டாவது கோணம். புரியுறது உங்களுக்கு? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா சொல்லுங்க. ஓகே, அப்போ இது மகிழ்ச்சியை தரும் மகிழ்ச்சி தரும் அதுக்கு பின்னாடி போறோம். அது ஒரு கோணம். என்னன்னா, மகிழ்ச்சி எனக்கு இதுல இருந்து தான் கிடைக்கும்ன்றது ரெண்டாவது கோணம். அப்போ நாம அதை பகலா தானே பாக்குறோம். நாம என்ன சொல்லுவோம்? கரெக்டான அறிவோட தான் நான் யோசிக்கிறேன், நான் கரெக்டான அறிவோட தான் இருக்கேன். இது எனக்குள்ள நான் வெளியில சொல்லலைனாலும் எனக்குள்ள நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அதனால தானே எனக்கு அந்த யோசனையே வர்றது. இது கரெக்ட் இல்லைன்னு மனசுக்குள்ள யோசனை வந்துருச்சுன்னா போக மாட்டேன். என்னன்னா, நல்ல ஒரு வெஜிடேரியன் சாப்பாட்டுறாம நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடக்கூடியவன், ஆனா அவன் வெஜிடேரியன். ஆனா நல்ல சாப்பாடு பிரியன். அவன் முன்னாடி நான் வெஜிடேரியனை வைங்கோ, வேண்டான்றான். அவன் என்னதான் சாப்பாடு ராமனா இருந்தாலும் சாப்பாடு பிரியனா இருந்தாலும் அவனுக்குள்ளேயே இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும், இது மகிழ்ச்சியை தராது அப்படின்ற ரெண்டு பிரிவை வச்சிருக்கான். அப்ப என்னன்னா, அந்த வெஜிடேரியன் சாப்பாடா இருந்ததுன்னா சைவ உணவை வச்சு விளாசிடுவான். அசைவ உணவா இருந்தா ஒரு மைல் ஓடி போயிடுவான்.
அப்போ அவனுக்குள்ள ஒரு அறிவு வேலை செய்தா இல்லையா? இது சரி, இது தவறு அப்படின்ற ஒரு அறிவு உள்ள வேலை செய்யறதுனால ஒன்னை ஏத்துக்கிறான், மத்தொன்னத்தை மறுக்கிறான். அப்போ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, அவன் அதை அறிவு என்று சொல்லிக் கொள்கிறான். அதனால என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல பகவான், அவனுக்கு அது பகலாக இருக்கிறது, ஆனால் ஞானிக்கு அதுவே இரவு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ பைத்தியக்கார பசங்களா, இத போய் அறிவு நினைச்சுட்டு இருக்கேளே, உண்மையான அறிவு வேற, அதை விட்டுட்டு இப்படி இருக்கேளேன்ட்டு ஞானி அதை இருளா பார்க்கறான். ஆனா அஞ்ஞானி என்ன பண்றான்? ஞானிய பார்த்து ஐயோ பாவம், வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க தெரியாத ஒரு பிறவி பாரு, ஒரு சின்னதா ஒரு காவி துண்டை கட்டிக்கிட்டு குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ, தாடி எடுக்கல, முடி எடுக்கல, போற போக்கப்பாரு, ஏதோ சோத்து திங்குது, வாழ்க்கையில அனுபவிக்க தெரியலையே, அவன் இவனை இருளா பார்க்கறான். அதான் பியூட்டி இங்க. அஞ்ஞானி ஞானியை இருளா பார்க்கறான். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்புல சொன்னேன், எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை சன்னியாசம் வேண்டும் என்று அந்த வழியில போனா சந்தோஷமா வழி அனுப்புவான்னு யோசிக்கும். சன்னியாசம் வேண்டாங்க, சன்னியாசத்தை விட்டுரும், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த மாத்துல இருக்கிற ஒரு குழந்தை, பையனோ பொண்ணோ, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னா உடனே பெத்தவாளுக்கு என்ன நினைப்போம்? ஐயோ இது வாழ்க்கை நாசமா போகுது, கல்யாணம் வேண்டாம்னு நினைக்குது. இவ யோசிக்க மாட்டா கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டி சண்டை போடும்போது, உங்களை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியலைங்க, இப்படி அவஸ்தை பட வேண்டியதா இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கேன். ரெண்டு பேருமே இந்த டயலாக் விட்டுன்னு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர். இதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த குழந்தை என்ன பண்றது? ஐயோ இவன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல, இப்ப கல்யாணம் பண்ணிட்டா சண்டை நினைச்சிட்டு அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லும் போது அந்த பெற்றோர்களால் அதை ஏத்துக்க முடியுறதா? இல்ல 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 அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்க்கைன்னா ஒரு கல்யாணம் காட்சியெல்லாம் நடக்கணும். அது முதல்ல கல்யாணம், அப்புறம் காட்சியா மாறிடுது. புரியுறது சொன்னது உங்களுக்கு? அது ஏன் அப்படி சொன்னா தெரியல. வாழ்க்கையில ஒரு கல்யாணம் காட்சியெல்லாம் வேண்டாமான்ட்டு, கல்யாணம் பண்ணிக்கும் போது கல்யாணம், அப்புறம் ஒரே காட்சியா மாறிடுது. காட்சின்னா என்ன, ஒரு சினிமா கூட வச்சுக்கலாம். திடீர்னு ரொமான்ஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தா சண்டை போட்டு அடிச்சு உடச்சு புடிச்சு. அப்போ நாமளாவே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். லைஃப்னா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும், ஒரு உத்தியோகத்துக்கு போகணும். இதை நாம பெரிய அறிவுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் பெரிய விஷயங்க. பியூட்டி என்னன்னா, இதை நான் ஒரு பெரிய அறிவுன்றேன். உடனே அவன் அப்பா வெளியில போயின்னு சொல்றாரு, இதுங்கெல்லாம் முட்டா பசங்க சார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், லைஃபை நாசமாக்கி போறான், சொன்னா கேட்க மாட்டேன். எங்க நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாதானே? அதாவது இவர் வார்த்தை மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கான். இது இவர் கணக்கு, இவர் வார்த்தை மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த பையன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் முட்டாள், இவர் அறிவாளி. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார், மற்றவாளுக்கெல்லாம் பகல்னா மற்றவன் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அறிவு தான் சூப்பர் அறிவு, நம்ம பண்றது தான் கரெக்ட், இப்படிதான் போகணும் நாம நினைச்சு பண்ணிட்டு இருக்கும்பொழுது நமக்கு அது பகலாக தெரிகிறது, ஆனால் ஞானிக்கு அது இரவாக இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, எவ்வளவு எவ்வளவு அழகா சொல்லி ஒரு 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 அற்புதமான விஷயத்த ரெண்டு விதமான வேற்றுமைகளை கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் பாரு. இது எப்படி நம்மளால மறுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இதை மறுக்க முடியும்? இதுதான் பகவத்கீதைங்க. எனக்கு அதுதான் பகவத்கீதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, முதல்ல அதுல இருக்கக்கூடிய தத்துவம், பட் அது சொன்ன விதம் இருக்கு பார்த்தல ஒரு ஸ்லோகத்திலும், அதுதான் அந்த பகவத்கீதையோட அழகே. அழகு அதுதான் அழகு. இப்படி ஒரு அழகா சொல்ல முடியுமா ஒரு விஷயத்தைன்னு எனக்கு புரியல. அதாவது எல்லா உயிர்களுக்கும் இரவாகிய நேரத்தில் தன்னை கட்டிய முனி விழித்திருக்கிறான். வெடித்திருக்கான்னா என்ன? இரவு அறியாமைங்கிறதுல அவங்க தூக்கி போறாங்கன்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவன் விழித்திருக்கான்னு என்ன அர்த்தம்? இவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. யாரோட வாழ்க்கை? முனி. முனி யாரு? முற்றும் துறந்தவன்.
யாருக்காவது பேர் முனியாண்டின்னு இருந்ததுன்னா கேலி பண்ணக்கூடாது. அவன் பேர்லயாவது முனியாண்டி இருக்கோ இல்லையோ, அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம எல்லாம் இந்த முனியாண்டிங்கிற பேரெல்லாம் வச்சு கேலி பண்றோம். அது இப்போ அன்பார்ச்சுனேட்லி அந்த பேரு இப்போ அசைவ உணவகத்துக்கு தான் பொருந்தி போச்சு. எல்லாருமே முனியாண்டி விலாசினாலே அசைவன்ற மாதிரி. அப்ப அந்த முனியாண்டின்னா அது எவ்வளவு உயர்ந்த விஷயம் பாருங்க. முனி பிளஸ் ஆண்டி. ஏற்கனவே முனிங்கிறவன் முற்றும் துறந்தவன், அவன் ஆண்டி தான். ஆனாலும் ஒரு அடமொழியை சேர்த்து முனியாண்டின்னு வச்சுட்டான். தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த பேர்ல ஒரு அற்புதமான பொருள் அடங்கி இருக்கு. ஆனா நம்ம அந்த பேர் இருக்கிறவன கேலி பண்றோம். முனியாண்டி, என்னடா பேரு முனியாண்டி இனியாண்டின்னு பேர் வச்சுக்கிட்டு. அதை விட கொடுமை என்னன்னா, இப்ப அந்த முனியாண்டிங்கிற பேர் நான் வெஜிடேரியன் ஹோட்டலோட அடையாளமா மாறி போச்சு. ஆனா அந்த முனி எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. முற்றும் துறந்தவன். முற்றும்னா ஒண்ணுமே இல்லை, கிளீன் ஸ்லேட். ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது அந்த ஸ்லேட்ல. எம்டி ஹார்ட் டிஸ்க். ஆனா அந்த எம்டி ஹார்ட் டிஸ்க் இஸ் லாக்டு. அதுக்குதான் முனிக்கு ஒரு அடையாளம் பின்னாடி ஸ்லோகத்துல எல்லாம் வரும். அழகான இந்த உதாரணத்தோட பகவான் சொல்வார், ஒரு விதை விதையாக இருக்கின்ற போது அது விதைத்தால் முளை விட்டு செடியாக மாறும். அது விதைக்கு இன்னும் அந்த தன்மை இருக்கு. விதையாக இருக்கும்போது அது வெறும் விதையா தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அன்மேனிஃபெஸ்டட் பொட்டன்ஷியல் உள்ள உட்கார்ந்து இருக்கு. ஆனா அந்த விதையை விதைச்சிட்டோம் அப்படின்னா அது அப்புறம் செடியா மாறி, முளை விட்டு செடியா மாறி, மரமா மாறி அது காய்கனிகளை கொடுக்கும். ஆனா இந்த முனியை எப்படி பகவான் சொல்ல போறாருன்னா, வறுத்த விதை, ஃப்ரைடு சீடு. அது விதையாக இருக்கும், ஆனால் அது விதைத்தாலும் அது செடியாகி கொடியாகி மரமாகி எதுவும் கிடையாது. அப்படி சொல்லப்பட அந்த முனியை பத்தி சொன்னாருங்க. அது இது எதுக்கு சொல்றாருன்னா, அந்த இவ்வளவு நேரம் அந்த மனக்கட்டுப்பாடு, இந்திர கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதனால் அவன் பெற்ற அறிவே நிலையான அறிவுன்னு சொன்னார் இல்லையா? அந்த நிலையான அறிவை பெற்ற முனியின் நிலை என்ன இருக்குன்றத அவ்வளவு அற்புதமான சொல்லி முடிச்சார். அவ்வளவு அற்புதமா சொல்லி முடிச்சிருக்கார். இனி அடுத்தது நம்ம 70வது ஸ்லோகத்துல போனோம். இதுவும் ஒரு அழகான சிலையடை. இந்த இடத்துலயும் கடலில் நீர் தொகுதிகள் வந்து விழுகையில் அதை மேன்மேலும் நிரப்புவதற்குரியதாய் அசையா நிலை கொண்டிருப்பது போல விருப்பங்கள் தன்னுள்ளே புகும்போது இயல்வான் எவனோ அவன் சாந்தி அடைகின்றான். விருப்பங்களை விரும்புவோன் அதனை அடையான். இங்கே ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுடலாம் இந்த எக்ஸாம்பிள். கடல் இருக்கு. இந்த கடல்ல பலவிதமான நதிகள் வருது. நம்ம ஊர் நதிகள் எடுத்துப்போம், கங்கா, காவேரி, யமுனா, இப்படி நிறைய புண்ணிய நதிகள் இருக்கு. எல்லா நதிகளுமே புண்ணிய நதி தான். கூவம் கூட புண்ணிய நதி தான். அந்த இடத்துல புண்ணியம்ங்கிறதுக்கு பிரிச்சுக்கணும். புண்ணாக்குற நதி அது. அப்படி ஆயிப்போச்சு, ஆக்கிட்டான் அந்த கூவத்தை. அப்படி புண்ணிய நதி அது, புண்ணு. பாக்கி எல்லா நதி. ஆனா பாருங்க, இந்த எல்லா நதிகளும் பிறக்கும் இடம் மலை, ஆனால் அனைத்தும் கலக்கும் இடம் கடல். ஒவ்வொரு நதிக்கு ஒரு சுவை இருக்கு, ஒரு புகழ் இருக்கு. எல்லா நதியுமே நம்ம வணங்குறோம். கங்கை நதியில நீராடினா பலன், பாவம் எல்லாம் போயிடும். யமுனா நதிங்கிறோம், காவேரிங்கிறோம், கோதாவரிங்கிறோம், கிருஷ்ணாங்கிறோம். இன்னும் எவ்வளவோ நதிகள் இருக்கு. எல்லாமே புண்ணிய நதிகள். அந்த நதி நீரும் சுவையாக இருக்கிறது. மக்களுடைய அன்றாட பயன்பாட்டிற்கு உதவக்கூடியதாக அந்த நதிகள் எல்லாமே இருக்கு. நாமெல்லாம் படிச்சிருக்கோம். கலாச்சாரமே இந்திய அந்த சிவிலைசேஷன் அப்படின்றது நதி ஓரத்திலிருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. அப்ப மனிதனுக்கு இந்த நதியில் இருக்கக்கூடிய நீராகப்பட்டது உயிரை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது.
அதனால்தான் நம்ம நதிகள் எல்லாம் போற்றி அதற்கு ஒரு பெயரை வைத்து அதை வணங்குவதற்குரிய ஒரு விஷயமாக மாற்றிவிட்டோம். இதெல்லாம் நதிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதற்கென்று ஒரு சுவை இருக்கிறது, அதற்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வழி இருக்கிறது, அதற்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் அதற்கென்று தனித்தன்மைகள் இருக்கிறது ஒரு நதிக்கும். ஆனா இந்த நதிகள் எல்லாம் வந்து அந்த கடல்ல கலந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நதியை காணும். நதி எங்க போச்சு? கக்கவுஷ். நதி எங்க போச்சு? கக்கவுஷ். இப்ப இந்த கங்கை நதி எங்க, சரஸ்வதி நதி எங்க, யமுனா நதி எங்க, காவேரி எங்க, கோதாவரி எங்க, கிருஷ்ணா எங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவைகள் எல்லாம் எப்படி கடலில் சங்கமம் ஆனவுடன் நதிகள் தன் தன்மையை இழந்து விடுகிறது. ஒன்று, நல்லா புரிஞ்சுப்போ, ரெண்டு விஷயங்கள் பகவான் சொல்றார். ஒன்று, நதிகள் தன் தன்மையை இழந்து கடலின் தன்மையை அடைகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, கடல் தன் தன்மையை மாறுவதில்லை, மாற்றுவதில்லை. கடலோட அளவு வேணா கூடும், நதிகள் எல்லாம் வர வர அதுவும் இல்லைன்ற. அப்ப அந்த கடல் நிரம்புவதற்கு ஒரு காரணமாக நதிகள் இருக்கலாமே ஒழிய, இட் இஸ் ஒன்லி ஃபில்லிங் அப். பட் என்னன்னா, அந்த நதிகள் கடல்ல போய் சேர்ந்த உடனே நதிகள் தன் தன்மையை இழந்து விடுகிறது. ஆனால் கடல் அப்படியே இருக்கிறது. உண்மையா இல்லையா? பாருங்க, எங்கெல்லாம் நதி போய் கடல்ல கலக்கிறதோ அங்க போய் தண்ணியை குடிச்சு பாருங்க, உப்பு தண்ணியா தான் இருக்கும். அந்த கடலோட தன்மை தான் அங்க இருக்கு. நதி எங்க போச்சுன்னா காணும். கடலுக்கு என்னாச்சுன்னா ஒண்ணுமா, ரெண்டு விஷயம் புரியுறதோ? ஒண்ணு, நதிக்கு என்னாச்சு? காணும். கடலுக்கு என்னாச்சு? அப்படியே இருக்கு. இது எதுக்கு உபமானமா சொல்றாரு பகவான்? அதாவது விருப்பங்களை தன்னுள்ளே புகும்போது இயல்வான் எவனோ அவன் சாந்தி அடைகின்றான். அப்படின்னு அர்த்தம். ஒரு ஞானியாகப்பட்டவன் இந்திரிய கட்டுப்பாடுடன், மனக்கட்டுப்பாடுடன், அந்த இது இப்ப ஞானி வெளி விஷயத்துடன் எப்படி இருக்கான்னா எல்லாம் அவனுக்குள்ள வருது. ஏன்னா அவனுக்கும் புலன்கள் இருக்கு இல்லையா? ஞானிக்கும் புலன்கள் இருக்கிறது. ஞானிக்கும் மனம் இருக்கிறது. மனதால் அறிவு கலங்கப்படுகிறது, அறிவால் மனம் திடமாகிறது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மனதால் அறிவு கலங்கம் ஏற்படலாம், ஆனால் திடமான அறிவால் மனம் பண்படுத்தப்படுகிறது. அப்ப அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மனதை அறிவு ஆள வேண்டுமே ஒழிய அறிவை மனம் ஆளக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எமோஷன்ஸ் should never be the reason for any decision in your life. ஆனா அதான் திருவள்ளுவர் சொன்னார், எண்ணி துணிக கருமம். அப்படின்னா அறிவை பயன்படுத்தி செயல்படு. அறிவை நாம் பயன்படுத்த நமக்கு மெல்ல மெல்ல புரியும். இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு கேள்வி கேளுங்களேன், 10 ஒரு கேள்வி இல்லை. இந்த பொருள் எதுக்கு எனக்கு தேவை? ஒரு ஜஸ்டிஃபையபிள் ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியுமா சொல்லுங்க. இப்போ கையில ஒரு மொபைல் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், புதுசா ஒரு மொபைல் வாங்கணும். வை? நல்லா தானே இருக்கு. புது மொபைல் வாங்கலைன்னா உனக்கு என்ன ஆகும்? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? You can only give an emotional response to it. லைஃப்ல ஒண்ணுமே மாறாது. புது மொபைல் வாங்கலைன்னா லைஃப் என்ன மாறி போயிடுமா? நான் சொல்ற ஒரு பொருளுமே அந்த எக்ஸாம்பிள். நீங்க அதுல எந்த பொருளை வேணா போட்டுங்கோ, எதை மனுஷால போட்டுங்கோ, பொருளை போட்டுங்கோ, எதை வேணா போட்டுங்கோ. நான் சொல்ற இங்க நான் குறிப்பிடுற பொருள்ல நீங்க எதை வேணா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க,
அது எதுக்கு 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 இது இல்லைன்னா என்னாகும் 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 இந்த கேள்வி கேட்டுட்டே வாருங்கோ. தென் யூ வில் சடன்லி ரியலைஸ், அடடா ஒண்ணுமே ஆகாது, எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த ரியலைசேஷன் வரும். பட் இந்த ரியலைசேஷன் வராம எது தடுக்குது? எமோஷன்ஸ். ஸ்டேட்டஸ் இஸ் an emotion, desire is an emotion, greediness is an emotion. பொறாமை அது ஒரு எமோஷன். அகம்பாவம் எமோஷன், மமகாரம் எமோஷன். எல்லாமே உணர்ச்சிகள் சார்ந்தது. அந்த உணர்ச்சிகளை தான் நம்ம மையமா வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஞானி என்னன்னா அறிவினால் வாழ்கின்றான். அந்த அறிவு தான் அவன் வாழ்க்கை. எந்த அறிவு? பிரம்ம ஞானம். சொல்லுங்க. ஒரு சில்லி क्वेश्चनா இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அறிவு, மனம், சொல்லுங்க. ஓகே, நல்ல கேள்வி. கண்டிப்பா மனம் அப்படின்றத எடுத்தோம்னா அது நாலா பிரிக்கப்படுறது. நான் ஐ திங்க் ஐ டோல்ட் யூ இன் ஒன் ஆஃப் த கிளாஸஸ், ஐ ரிமெம்பர். முதல்ல அறிவு, இன்டலெக்ட், புத்தி. இந்த மனம்ங்கிறது 4 விஷயங்கள் அடங்கியிருக்கு. புத்தி, இன்டலெக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, ஈகோ. மூன்றாவது மனசு, மெமரிஸ். நாலாவது ஆனந்தம், பிளிஸ். இது 4ம் சேர்ந்தது மனம். இப்ப நாம பேசுற மனம் எதுன்னா மனசு. இந்த புத்திங்கிறது என்னன்னா, இந்த புத்திக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மனசுங்கிறது நினைவுகள், மெமரிஸ். புத்திங்கிறது memories given with meaning, memories given some meaning. அதான் புத்தி, intellect. There is a difference between intellect and intelligent. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்டெலெக்ட் என்னன்னா எனக்குள் பதிந்திருக்கக்கூடிய நினைவுகளுக்கு அர்த்தம் தரப்படுகின்ற பொழுது அது அறிவாகிறது. நமக்குள்ள 1008 விஷயங்கள் நினைவாக பதிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த என்டையர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெமரிஸ். எவ்ரி செல் ஹஸ் காட் a memory and they function according to that memory because அது இன்டெலிஜென்ஸா மாறிடுது. when you convert your memory for functional aspect it becomes intelligence. When you convert your memory into a meaning, it is an intellect. என்ன வித்தியாசம் பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் இருக்கு இல்லையா, அதுல மெமரிஸ் இருக்கு. அந்த மெமரிஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபங்க்ஷனல். என்ன ஃபங்க்ஷனல்னா, இப்போ நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அதுல இருக்கக்கூடிய மெமரிஸ் வேற, கிட்னிஸ்ல இருக்கக்கூடிய மெமரிஸ் வேற. இப்படி உடம்பு ஃபுல்லா செல்ஸ் இருக்கு. பட் எந்தெந்த உறுப்புகளோடு இருக்கோ அந்த உறுப்புகள் சார்ந்த அது சார்ந்த செல்ஸ்ல எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மெமரிஸ் இருக்கும். that memories are converted for functional purpose. அப்படின்னா என்னன்னா, அந்த உறுப்பு அது எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை கச்சிதமாக செய்வதற்கு அந்த மெமரிஸ் பயன்படுது, நினைவுகள் பயன்படுது. அதனால தான் that's called intelligence. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ 2 வாழைப்பழம் இருக்கு. ஒரு வாழைப்பழத்தை நான் சாப்பிடுறேன். இது அந்த கவுண்டமணி ஜோக் கிடையாது, இது வேற. ஒரு வாழைப்பழத்தை நான் சாப்பிடுறேன், இன்னொரு வாழைப்பழத்தை ஒரு மாடுக்கு கொடுக்குறேன், அந்த மாடு சாப்பிடுது. இப்ப இந்த வாழைப்பழத்துக்கு என்ன?
என்ன ஆகும்னா, நான் சாப்பிட்ட வாழைப்பழம் நானாக மாறிவிடுகிறது. மாடு சாப்பிட்ட வாழைப்பழம் மாடா மாறிடுது. அப்படின்னா என்னன்னா, இந்த வாழைப்பழம் என் உடம்புக்குள்ள போன உடனே இந்த உடம்புக்கு இந்த வாழைப்பழம் எப்படியெல்லாம் பயன்படுமோ அப்படி மாறிடுது. மாடுக்குள்ள போன உடனே அது மாடுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. அப்ப அந்த மாடு உருவாகும். இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தான் நானும் வளர்ந்தேன், மாடு வளருதுன்னு வச்சுப்போம். நான் நானாகத்தான் வளர்றேன், மாடு மாடாகத்தான் வளருது. நான் தான் மாடுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து கொடுத்து வளர்த்தேனுங்கிறதுக்காக மாடு நானா வளரல, மாடு மாடாகத்தான் வளர்த்து கொண்டே வருகிறது. நானும் நானாகத்தான் வளர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாழைப்பழம் உடம்புக்குள்ள போன உடனே என்னுடைய உடம்புக்கு அந்த வாழைப்பழத்தை எப்படி மாற்றி அமைத்து என்னை வளர்க்க வேண்டுமோ அதுபடி அந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் கால்ட் ஃபங்க்ஷனல். தட்ஸ் கால்ட் இன்டெலிஜென்ஸ். ஒண்ணுமே இல்லை, ஒரு நாய் பிஸ்கெட் இருக்கு, தவறி போய் நான் சாப்பிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிருவேனா? நாய் மாதிரி வாழை வந்துருமா? ஏதாவது ஆகுமா? எனக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த பிஸ்கெட்டை என் உடம்புக்குள்ள போன உடனே அது எனக்கு எப்படி மாறி அமையணுமோ அப்படி மாறி அமைச்சு கொடுத்துரும் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். அப்ப அந்த செல்ஸ் ஆர் கன்வெர்டட் ஃபார் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட். அது இன்டெலிஜென்ஸ். இன்டெலெக்ட் என்னன்னா கன்வெர்ட்டிங் த மெமரி இன்டு மீனிங். என்னன்னா ஒரு விஷயத்திற்கு நீ ஒரு அர்த்தம் கொடுக்குற, நான் ஒரு அர்த்தம் கொடுக்குறேன், இன்னொரு ஆள் ஒரு அர்த்தம் கொடுக்குறேன், இன்னொரு ஆள் ஒரு அர்த்தம் கொடுக்குறேன். அதுக்கு பேர் என்னன்னா இன்டெலெக்ட். அதனாலதான் புத்திசாலிகள் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. புத்திசாலிங்க 4 பேர் சேர்ந்தா சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா இவனுடைய மெமரிஸுக்கு இவன் ஒரு அர்த்தம் வச்சிருக்கான், இவனுடைய மெமரிஸ்னா என்னங்க? வெளியில இருந்து சேகரிக்கப்பட்டது. வெளியில இருந்து சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்கின்ற போது அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? நினைவுகள், மெமரிஸ் சொல்றோம். அப்ப நான் ஒரு மீனிங் கொடுத்திருக்கேன், இன்னொருத்தர் ஒரு மீனிங் கொடுத்திருக்கான், இன்னொருத்தர் ஒரு மீனிங் கொடுத்திருக்கான். அப்ப இவங்க 4 பேர் சேர்ந்தா சண்டை போடுவாங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. என்னன்னா, ஒரு கண்ணு தெரியாத 6 பேர் யானையை பார்த்தாங்க. கண்ணு தெரியாத 6 பேர் யானையை பார்த்தாங்க. ஒரு 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 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தா பரவாயில்லையா? இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த கேள்விக்கு பதிலா வாங்க. அப்ப 6 பேர் சேர்ந்து ஒரு யானையை பார்த்தாங்க, கண்ணு தெரியாத. ஒருத்தன் போய் பார்த்தா யானையோட வால் கிடைச்சது. அவன் யானை சொன்னா, யானை இதுவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், யானை கயிறுன்னா. ஒருத்தன் காலை தொட்டு பார்த்தான், அவனுக்கு அது தூண் மாதிரி தெரிஞ்சது, அவன் யானையை தூணுன்னு சொன்னான். ஒருத்தன் காதை தொட்டு பார்த்தான், அவனுக்கு அது முறம் மாதிரி தெரிஞ்சது, யானையை முறம் சொன்னான். ஒருத்தன் அதனுடைய உடலை தொட்டு பார்த்தான், அவனுக்கு அது சுவர் மாதிரி தெரிஞ்சது, யானைங்கிறது ஒரு சுவர் சொன்னான். ஒருத்தன் துந்திக்கையை தொட்டு பார்த்தான், அது குழான்னு சொன்னான். ஒருத்தன் தந்தத்தை தொட்டு பார்த்தான், அது ஒரு வழவழப்பான கூர்மையான பொருள் சொன்னான். இப்ப பாருங்க, இந்த 6 பேர் சொன்ன வச்சு ஒரு யானையை வரைஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் தான் இன்டெலெக்ட். நம்மளாம் இந்த இன்டெலெக்டை வச்சுட்டு தான் அவசரப்பட்டு இருக்கோம். அப்போ மனசுங்கிறது இந்த மெமரிஸ் இதெல்லாம் உள்ள பதிஞ்சிருக்கு. நம்ம இந்த இன்டெலெக்டை வச்சு ஆடுறோம். ஆடும்போது என்ன ஆகுதுன்னா மனசு ஓங்கிடுறது. தட்ஸ் வேர் தி எமோஷன் கம்ஸ். அப்ப இந்த இடத்துல நம்ம அறிவு அறிவு என்று சொல்கிறோமே, எந்த அறிவுன்னா ஒரே ஒரு அறிவு தான், வேற அறிவே கிடையாது. Every other knowledge is always contemplatable. நீங்க அது எக்கனாமிக்ஸ் எடுத்துங்கோ, ஜியோகிராஃபி எடுத்துங்கோ, சயின்ஸ் எடுத்துங்கோ, எக்ஸப்ட் மேபி மேத்தமேட்டிக்ஸ்ல கண்டெம்ப்ளேஷன் இருக்காது. வேற எந்த அறிவை வேணா எடுத்துங்கோல, you can contemplate, you can keep on arguing, you can never come to a conclusion. அதை அடைஞ்சவன் யாருன்னா இன்டெலெக்ட். இஸ் an intellect, is an intellectual person. இந்த மாதிரி அறிவை வச்சுன்றோம். அப்ப இந்த மனசு குழம்பி போகுது. மனசு குழம்பும் போது இப்படி இந்த உள்ளே சேர்க்கின்ற விஷயங்கள் அதை நம்ம இன்னொரு இடத்துல
இன்னொரு இடத்துல இந்த மனசை இன்னும் கொஞ்சம் கூட அழகா சொல்ல போறோம். பகவானே சொல்லுவார் இன்னொரு இடத்துல. அப்போ வரும்போது இன்னும் கூட பார்ப்போம். அப்போ இந்த மனசு இந்த தகவல் எல்லாம் உள்ள வாங்கி 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 என்ன பண்ணுதுன்னா, அந்த மெமரிஸை வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னா, இட் கிவ்ஸ் அ மீனிங் ஃபார் இட். தட் மீனிங் பிகம்ஸ் யுவர் இன்டெலெக்ட். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம புத்திசாலி 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 சொல்லிட்டு இருக்கோம். அப்படி புத்திசாலியாக இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாது, என்றைக்குமே ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஆனா இருக்கிறது இல்லையேன்னா, ஏன்னா அவன் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அவன் அது வாழ்க்கையில் ஓடுறான். அப்ப இந்த மனதை அறிவு ஆள வேண்டும் என்றால் எந்த அறிவுன்னா, நிலை கொண்ட இந்த அறிவு ஒண்ணுதான். எப்பொழுது நாம் இந்த அறிவை பெற ஆரம்பிக்கின்றோமோ, மெல்ல மெல்ல நமக்குள்ள இது புரிஞ்சு இது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது என்ன ஆகும்னா, you become an intelligent person, not an intellect. You are not an intellectual, you become an intelligent person. Why? Now you are functional. What do you mean by functional? Undisturbed. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஃபங்க்ஷனல்னா, it should not be disturbed at all by any circumstances. It should never become non-functional. Anything that is functional, non-functional, functional, non-functional, அப்போ it is not functional. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்றோம்? நம்ம உறுப்புகளை சொல்றோம். எந்த காலத்திலுமே நமக்குள்ள எது போகுதோ அது நம்மளால தான் மாற்றி கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன். அப்போ இந்த பிரம்ம ஞானம் நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு, அது மனதை தன் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் உள்ள வருதோ அதுக்கெல்லாம் நீ ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாஸ் வந்துட்டாரு. இப்போ யாரு? பிரம்ம ஞானம்ங்கிற பாஸ். அந்த பாஸ் வந்தவொடனே என்ன ஆயிடுதுன்னா, மனசு பிகம் அ சர்வன்ட் டு இட். அப்போ மனசுக்குள்ள மெமரி, அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. எப்படி அந்த கடலுக்குள்ள எல்லா நதி போனாலும் கடல் மாறாமல் இருக்கிறதோ, இப்படிப்பட்ட அறிவை பெற்றவனுடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட விஷயங்கள் போனாலும் அது அவனுக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது, அவைகளும் காணாமல் போயிடும். அப்ப என்னன்னா, மனசுங்கிறது மெமரிஸ், மனம்ங்கிறதுக்கு மைண்டுங்கிறதுக்கு இந்த 5 விஷயங்கள் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சாஸ்திரத்திலேயே 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனசுங்கிறத வாசனைன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, இம்ப்ரெஷன்ஸ் அதோட வச்சுக்கணும். மனசை நம்ம என்ன வச்சுக்கலாம்? இம்ப்ரெஷன்ஸ் that we have created. புத்திங்கிறது எப்படி வச்சுக்கிறோம்? அந்த இம்ப்ரெஷனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மீனிங், அதான் என் புத்தி. ஆனா அறிவுங்கிறது என்னது? ஞானம்ங்கிறது என்னது? ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் இந்த மனசு அதுக்கு கீழே போயிடுது. அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் ஆர் ஆல் எரேஸ்ட். எப்படின்னா, நதிகள் எல்லாம் கடலுக்குள்ள போன உடனே நதிகள் காணாம போயிடுது, கடல் மாறாம இருக்கு. அப்படின்றப்போ பிரம்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு உள்ள எவ்வளவுதான் இம்ப்ரெஷன்ஸ் உருவாகக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் அவை எல்லாமல் காணாமல் போய்விடும். ஆனால் இந்த பிரம்ம ஞானம் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்ப இந்த இடத்துல அறிவு, மனசு அப்படிங்கறத இப்படி புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடிஞ்சதா? நல்ல தெளிவு கிடைக்கும். ஓகே, அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுது. சொல்லுங்க, எதாவது சொல்ல தெரியல. சரி, அப்ப நம்ம முடிச்சுடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.